ஒரு குளிர்ந்த குளிர்கால இரவு. பூங்கா நாற்காலியில் ஒரு முதியவர் உடல் நடுங்கிக் கொண்டே அமர்ந்திருந்தார். மெலிந்த ஸ்வெட்டர் ஒன்று மட்டுமே அவரை மூடியிருந்தது. மக்கள் அருகே சென்றார்கள். ஆனால் அவரை பார்த்தவுடன் கண்களை தவிர்த்து கொண்டார்கள். ஆனால் அப்போது யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது. 8 வயது சிறுவன் அலெக்ஸ் தாயின் கையை இழுத்தான். அம்மா, அந்த மாமா ரொம்ப குளிஞ்சிருக்கார் என்றான். அம்மா தயங்கினார். கண்மணியே, நாம எல்லாருக்கும் உதவ முடியாது. ஆனால் அலெக்ஸ் கையை விடவே இல்லை. அவன் ஓடிப்போய் அந்த முதியவரிடம் சென்று தன் கழுத்தில் இருந்த ஸ்கார்ஃபை அவரின் கையில் வைத்தான். முதியவரின் கண்கள் நனையின. நன்றி மகனே, இன்று முழுக்க நிறுத்தி பார்த்த ஒரே மனிதன் நீதான் என்றார். அடுத்த நாள் அலெக்ஸ் மீண்டும் வந்தான். இந்த முறை தன் அலமாரியிலிருந்த ஒரு சூடான ஜாக்கெட்டுடன். அலெக்ஸின் கருணை அங்கேயே நிற்கவில்லை. அவன் தன் வகுப்பு நண்பர்களிடம் சொன்னான். அவர்கள் தங்கள் பெற்றோரிடம் சொன்னார்கள். சில நாட்களில் முழு சமூகமும் ஒன்றாக இணைந்தது. போர்வைகள், உணவு, ஆடைகள், உதவி வேண்டியவர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். அந்த ஒரு சிறிய நற்காரியம் ஒரு தொடர் மாற்றத்தை கிளப்பியது. ஒரு செயல் பலரின் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதை நிரூபித்தது. கருணை என்பது பெரிய செயல்களில் இல்லை. அது ஒருவரின் வேதனையை கவனித்து சிறிதளவாவது செய்ய நினைக்கும் மனத்தில் இருக்கிறது. சிறிய இதயங்கள் தான் சில நேரங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குகின்றன. அலெக்ஸ் போல இருங்கள். நிறுத்துங்கள், கவனியுங்கள், செயல்படுங்கள். ஏனெனில் ஒரு சின்ன நற்காரியமே உலகை கொஞ்சம் சூடாக மாற்ற முடியும்.